சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகீர்தன். கிளிநொச்சி செல்வா நகர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 1/4 ஏக்கர் காணி 2 வீடுகளோட விற்பனைக்காக வந்திருக்குது. 2 வீடுகளுமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அளவான ஒரு வீடு தான். இந்த 2 வீட்டோட என்ன இந்த 1/4 ஏக்கர் காணியும் விற்பனைக்காக வந்திருக்குது. காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் அப்படியே பார்க்குற ஆர்வத்தில் சேனல் சப்ஸ்கிரைப் செய்கிறதில்ல. செய்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடுற அடுத்தடுத்த காணிகள் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் செய்துட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் காணி எடுக்காட்டி மற்றவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள், அவங்கள அதை எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முதலாவது வீடு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு இருக்கிறாங்க, பார்க்க உங்களுக்கு தெரியும். அப்படியே உள்ளே போனோம்னா இதில் 2 ரூம் இருக்குது. 2 ரூம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது. மேலே சீட் தான் போட்டிருக்காங்க, சீட் போட்டிருக்காங்க, பார்க்க தெரியும் உங்களுக்கு. இது ஒரு ரூம் உண்டு. ஹோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவான சின்ன ஹோல் உண்டு. கிச்சன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன். வாசல்லே ஒரு நாய் ஒன்று நிற்கிது. நான் அதை கடிக்க மாட்ட பயத்தில் உள்ளவே எடுக்கல. கிச்சனும் ஒரு அளவான ஒரு 10க்கு 10 அகலத்திலான கிச்சனும் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு இருக்குது. ஒரு கொஞ்சம் 2 வரை கல்லும் வச்சிருக்கு. இந்த அமைப்பில் இந்த வீடு இருக்குது. சின்ன சின்ன வேலையில் நீங்கள் மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்து செய்து கொள்ள வேணும். இதில் ஒரு மாட்டு கொட்டில் ஒன்று போட்டிருக்கீங்க. முன்னுக்கு மாட்டு கொட்டில் ஆடுகள் எதுவும் வளர்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் வாழை மரங்கள் வச்சுருக்காங்க. இந்த வீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இதுவும் 2 ரூம் இருக்குது. சின்ன ஹோல் ஒன்று இருக்குது. இதில் ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு வீடு தான். இது ஒரு ரூம் உண்டு. அதே மாதிரி கிச்சனும் இருக்குது, சமைக்கக்கூடிய மாதிரி வசதியும் இருக்குது. முன்னுக்கு ஒரு சின்ன ஹோல் ஒன்று இருக்குது. இதுதான் இந்த வீட்டினுடைய அமைப்பு. இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால அதில் பெரிய காணி தான், 1/4 ஏக்கர் காணி, பெரிய காணி. சுற்றி வர கொங்கிரீட் தூண் போட்டு தகரத்தால் 3 பக்கம் அடைச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளு கம்பி அடைச்சிருக்காங்க, கொங்கிரீட் தூண் போட்டு. நல்ல ஒரு அமைப்பான ஒரு காணி. பின்னுக்கும் கொஞ்சம் வாழை மரங்கள் நிற்கிது. கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது. தண்ணி குழாய் கிணறு தான் இருக்குது. குழாய் கிணறு தண்ணி நல்ல தண்ணி. ஆனால் நல்ல தண்ணி, பிரச்சனை இல்லை. தண்ணி எல்லாம் பிரச்சனை இல்லை. அதாவது கிளிநொச்சி டவுன்ல இருந்து சொல்லணும்னு சொன்னால் ஒரு 4 கிலோமீட்டர் அப்படி வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செல்வா நகருக்கு நீங்கள் திரும்பின உடனே அந்த செல்வா நகர் போட் ரோட்டில் போட்டிருக்கும் பாருங்க. அது திரும்பின உடனே அந்த தார் ரோட்டில் இருந்து 2வது காணியாக அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு காணி தான். அதனால ஆகலம் தூரம் நீங்கள் போத்தேல, செல்வா நகர்னு சொல்லிக்கலாம். பின்னுக்கெல்லாம் போத்தேல, முன்னுக்கே தான் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டோட சேர்த்தே டொய்லெட் கட்டி வச்சிருக்காங்க. அப்படி இது டொய்லெட். அப்படியே பின்னுக்கும் நல்ல அரைக்கியா வேலி அடைச்சிருக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. காணி ஓகே, நல்லா இருக்குது. கொஞ்சம் மரங்கள் எல்லாம் வச்சுக்கிச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துவீங்களா இருந்தால் காணி ஒரு நல்ல காணி. வாழை மரங்கள் மட்டும்தான் நிற்கிது. மிச்ச மரங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அங்கே இங்கேருந்து வச்சிங்கன்னு சொன்னால் நல்ல காணி, நல்ல அகல காணி. 2 குடும்பங்கள் இருக்கக்கூடிய மாதிரியான காணியாக இருக்குது. 2 வீட்டோடு இருக்குது. நீங்கள் ஒன்றும்னா சௌரங்களோ இல்லாட்டி நண்பர்களோ சேர்ந்து நீங்கள் எடுத்து நீங்கள் 2 வீட்டையும் பிரித்து ஏதாவது செய்து எடுத்துக்கொள்ளலாம். பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 65 லட்சம் ரூபா சொல்கிறா. ஆனால் பேசி எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க. நாங்கள் மேற்கொண்டு நேரடியாக காணியாக போய் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்வோம். என்ன சரி, ஓகே. அப்போ இதோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். மறக்காமல் நான் சொன்னது மாதிரி காணொலியை பார்த்து கொண்டு இருந்துட்டு அப்படி ஆர்வத்தில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் விட்டுருவீங்க. சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.